ஓகே. அப்போ கதை அப்படின்னு சொல்லும்போது புராண கதைகள் எல்லாம் ஒரே கதை தான் இருக்கும். அதை எல்லாரும் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அது. ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்களோட அம்மா அப்பா கதை சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை நமக்கு சொல்லுவாங்க தூங்குறதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி கதைங்கிறது என்ன சொல்கிறது, செலக்டடான கதைகள் தான் இருக்குது. அதை ஒருத்தர் சொல்லிட்டாராம், என்னங்க காப்பி அடிச்சுட்டீங்க, ஒரு அரசியல் களத்தில் இறங்கி நின்றுக்கிட்டு அவர் சொன்ன கதையை நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் அவர்? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான் மாநாட்டில் காப்பி அடித்த மேட்டரை கடைசியாக பார்ப்போம். முதல்ல அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன பேசியிருக்காருன்னா, ஃபஸ்ட் அட்டாக்கு ஏடிஎம்கேக்கு. அதான் என்ன, நீங்கள் யாருக்கிட்ட இருக்கீங்க, ஏடிஎம்கே யாருடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்ற கேள்வியை இந்த இடத்துல தான் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து டிஎம்கேக்கு அப்படியே ஏடிஎம்கேலேருந்து அப்படியே ட்ராவல் ஆகி டிஎம்கேவை அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு கூப்பிட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் வச்ச விமர்சனத்தில் முக்கியமான விமர்சனம் என்னென்னா, திமுகவுக்கு பாஜகவோட ரகசியமான ஒரு கூட்டணி இருக்குது, அண்டர் த பெஞ்ச் அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. ஏதாவது இடி ரைடு வந்ததுன்னா உடனே டிஎம்கே சரண்டர் ஆயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா எதிர்ப்பு குரலை கொடுத்துட்ருப்பாங்க, இடி ரைடு வருதுன்னா அப்படியே டக்குன்னு சரண்டர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சு பேசியிருக்காரு விஜய் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. இப்படி பொருந்தா கூட்டணியா இந்த பாஜக கூட்டணி இருக்கிறதுனால இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல, பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒன்று பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சிக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு க ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. அடுத்ததாக விஜய் அவர்கள் காப்பி அடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பேர். என்னத்தை காப்பி அடிச்சாரு அப்படின்னா, கதை ஒன்றும் இல்லை, அந்த மேடையில் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிட்டா அப்படின்னு ஆரம்பிப்பார் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி இங்கே சொல்லியிருக்காரு. அந்த கதை இப்போ பிரச்சனையாக போச்சு. அந்த கதை என்ன, எதுக்காக இதை சொல்ல வராரு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த அவர் சொல்லும் போது கேளுங்களேன். அப்புறமா எவிடன்ஸோட நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அவர் காப்பியாக அடிச்சிருக்காருன்னு. ஃபஸ்ட்டு அந்த கதை என்னன்னு கேளுங்க. ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்காக, கூட துணையாக இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு. அதில் ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார். என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊற்றி பார்க்குறேன், உரம் வச்சு பார்க்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார். ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல்.
அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இந்த கதையை கேட்டிங்களா? இந்த கதையை அண்ணன் சீமானவர்களை ஃபாலோ செய்பவர்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சிருப்பாங்க. சீமானவர்களுடைய பேச்சை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஆஹா அண்ணன் சீமான் சொன்ன கதையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நேரம் கணிச்சுப்பீங்க. அப்படி சீமானவர்களுடைய பேச்சை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் யூ டோன்ட் வரி, நம்மக்கிட்ட இருக்க கண்டென்ட்டு அவர் இப்போ சீமானவர்கள் சொன்ன கதையை தான் சொன்னாருன்னு வாய் வார்த்தையில் சொன்னால் நீங்களாம் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. வன்மத்தில் பேசுகிறேன், வெறுப்பில் பேசுகிறேன் அப்படின்னு நம்மளை பேசுவீங்க. அதுதான் என்னென்னா, நம்ம எவிடன்ஸ் இருந்துச்சாமன்னு பேசணும். ஏதாவது இருக்கா காட்டுறது, ஏதாவது இருக்கா? இருக்குது, எங்ககிட்ட இருக்குது. இதே கதையை சீமானவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஃபுட்டேஜே இருக்குது. ஸோ சரி, தப்பு கிடையாது. ஒரு கதை நல்லா இருக்குன்னா அது எல்லோரும் சொல்லலாம். இருந்தாலும் என்னது வரலாறு திரும்புகிறது அப்படின்னு மாநாட்டுக்கு பேரெலாம் வச்சுட்டு வரலாறு உண்மையிலே திரும்பிடுச்சு. வரலாறு சீமானவர்கள் சொன்ன அந்த கதை இருக்குல்ல, அந்த வரலாறு திரும்பி வந்துருச்சு இங்கே. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. காப்பி அடிச்சுலாம் சொல்லலாம், என்னத்தை சொல்ல. இதனால் போல் செலவு பண்ணி ஒரு மேடையெல்லாம் போட்டு பேசையில் சொந்தமாக ஒரு கதையை யோசிச்சுருக்கலாமோ, இல்லை புதுசாக ஏதாவது கதையை சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ சீமானவர்கள் சொன்ன கதையை நீங்கள் கேட்கணுமா? கண்டென்ட்லாம் ஒன்று தான், அண்ணன் சொல்கிற டெலிவரி தான் வேறு மாதிரி இருக்கு. கேளுங்க. எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான். அதில் ஒரு ஓலை குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான். அவன் ஒரு சின்னவன். அவன்கிட்டையும் விதை கொடுக்கப்படுது, ஜாடி கொடுக்கப்படுது, அதில் மண் இருக்குது. அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு இன்னும் தினம் அதுக்கு விதையை போட்டு தண்ணியை ஊற்றி 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 பார்க்குறான். அது முளைக்கவே இல்லை. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு, செடியை கொண்டு ஒப்படைக்கணும். அந்த ஏழை தாயின் மகனை அழுறான். முளைக்கவே இல்லையே, நான் எப்படி போய் மன்னர் முகத்தில் முழிப்பேன், நான் எப்படி கொண்டு போவேன் அம்மா அப்படின்னு காட்டுறான். என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க, என் செடி என்னைத்தான் தெரிவு செய்ய போறார், நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன், என் செடி கொழு கொழுன்னு நல்லா பச்சையா இருக்கு, என்னைத்தான் தெரிவு செய்ய போறார் மன்னர் நினைச்சிருக்கான். மன்னர் என்ன பண்றாரு, எல்லாரையும் நகர்த்தி நகர்த்தி விடுறாரு. இல்ல 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 இது இல்ல இது இல்லைன்னு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான். மன்னா, நான் பெருமுயற்சி எடுத்தேன், காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன், இதுக்கு உரம் வைத்தேன், தண்ணீர் விட்டேன், ஆனாலும் இந்த சட்டியில் இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா, நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான். அப்படியே அவனை கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறாரு. எல்லாரும் வேகிற, என்னடா முளைக்கவே இல்லை, வெறுஞ்சட்டி வச்சிருக்கிறவனை போய் கட்டி பிடிக்கிறா அப்படின்னு. அவர் மன்னர் சொல்றாரு, நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள், இவன் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன். ஏனென்றால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள், அது எப்படி முளைக்கும்? நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயல்களா பதவிக்காக. அவன் உண்மையை வந்து சொன்னான், இவன் தாண்டா இந்த நாட்டின் இளவரசன்.